வெல்கம் டு கோட் எக்ஸ்பிரஸ் சேனல். நீங்கள் சென்னையில் இன்டர்ன்ஷிப்காண்டி வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. காஷிவ் இன்ஃபோடெக் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே பெஸ்ட்டாக இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு விதமாக இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா டொமைன்ஸ் ரைட்டாகவும் நீங்கள் இந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி என்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் அண்ட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். இவங்களே என்ன இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணுறோம் அண்ட் அதில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து டீட்டெயில்ஸ் கேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபீஸ் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். நானும் இங்கே தான் வந்து .NET இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிருக்கேன். ஸோ அங்கே கற்றுக்கிற விஷயங்கள் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் இன் C# பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ்னாவே நம்ம குரூப் ஆஃப் வேல்யூஸ் ஆர் டேட்டாஸை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றதுல ஸோ நான் இங்கே ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறதா நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் நான் இந்த டேட்டா டைப் என்ன அப்படின்றத நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ நான் ஸ்ட்ரிங் இதுக்குன்னு ஒரு வேரியபிள் நேம் நான் கொடுத்துக்கிறேன் A அப்படின்ற இதில் வந்து ஒரு வேல்யூ வந்து நான் கொடுத்துக்கிறேன். டபுள் கோட்ஸ்குள்ளே வெல்கம் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சார் கன்சோல் ரைட் லைனில் ஈன்றதை கால் பண்ணாவே எனக்கு வெல்கம் அப்படின்ற அந்த மெசேஜ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்ற இந்த மெசேஜ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதே இந்த வேல்யூவோட நான் லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருந்தால் இந்த வேரியபிள் நேம் டாட் லென்த்ன்றதை நம்ம கால் பண்ணால் போதும். இந்த வேல்யூவோட லென்த் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே டாட் அப்படின்றது வரும். ஸோ நமக்கு இந்த வெல்கம் அப்படின்ற இந்த ஒரு வேர்டில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, இதோட லென்த் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ வெல்கமில் 7 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரன் பண்ணும்போது 7 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணி அதோட லென்த்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வேர்டையே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அப்பர் கேஸ்க்கு நம்ம மாற்றலாம். ஃபுல்லாகவே எனக்கு கேப்ஸில் வேணும்னா அப்பர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைனில் வேரியபிள் நேம் டாட் டு அப்பர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணி விட்டுறோம். ஸோ கால் பண்ணிட்டோம்னா எனக்கு என்ன ஆகும், இந்த வெல்கம்ன்ற இந்த வேர்ட்ஸ் வந்து எல்லாமே எனக்கு ஃபுல்லாகவே அப்பர் கேஸில் மாறிடும். அதாவது கேப்ஸ் லெட்டரில் எனக்கு ஃபுல்லாகவே வந்துடும். இதே மாதிரி நான் ஸ்மால் லெட்டரில் மாத்திரம்னா டு லோவர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைனில் வேரியபிள் நேம் டாட் டு லோவர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிடுறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த வேர்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து எனக்கு லோவர் கேஸில் வந்துடும். இப்போ டபிள்யூ கேப்ஸில் இருக்குன்னா இது எனக்கு ஃபுல்லாக எல்லா வேர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோவர் கேஸில் ஸ்மால் லெட்டர்ஸில் வந்துடும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் இன் C# சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்கள் .NET ரைட்டாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கோட் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.